what are AI tools you are using in your life? Like என்ன AI tools யூஸ் பண்றீங்க, மாடல்ஸ் யூஸ் பண்றீங்க, இல்ல எத்தனை பேர் AI tools யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல? You just drop your chat because we have a lot of AI tools. நீங்க வந்து நிறைய AI tools வந்துருச்சு, lot of models வந்துருச்சு. Okay, there's a lot of things came. Like நீங்க வந்து உங்களோட லேப்டாப்லேயே ரன் பண்ற அளவுக்குலாம் மாடல்ஸ் வந்துடுச்சு. ஓகே, உங்க லேப்டாப்லேயே ரன் பண்றதுக்கான மாடல்ஸ்லாம் வந்துடுச்சு. லைக் நீங்க இப்போ கிளாடு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், ரைட்? அது மாதிரி லிமிட்ஸ் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் கிளவுட்னால உங்களுக்கு அந்த லிமிட்ஸுங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப நிறைய மாடல்ஸ் வந்துடுச்சு. ஓகே, Copilot, most are Claude, Perplexity. Okay, good. Claude. Actually, I heard about ஒரு நியூஸ் ஆக்சுவலி என்னன்னா அப்படின்னா, நார்மலாக வந்து நம்மள்ட்ட அந்த அளவுக்கு ரிசோர்ஸ் இருக்காதுல்ல. நம்ம மாடல்ஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு நம்ம லேப்டாப்ல அந்த அளவுக்கு ரிசோர்ஸ் இருக்காது. எல்லா லேப்டாப்லேயும் ரிசோர்ஸ் இருக்காது. ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ ஆல். அப்போ வந்து தேர் சால்விங் திஸ் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ வந்து நம்மக்கிட்ட அவ்வளோ ரிசோர்ஸ் இல்லாதனால வி கோ ஃபார் கிளாடு. லைக் அந்த கிளவுடில் டெப்ளாய் பண்ணிருக்காங்க, கிளாடு, ஓப்பனை இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து உங்கள் லேப்டாப்பில் உங்களால் மாடல்ஸ் ரன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கு. லைக் சில மாடல்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் ரன் பண்ணலாம். பட் அந்த மாடல்ஸே நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு உங்கள் லேப்டாப்பில் கெப்பாசிட்டி இல்லைன்னா, பேசிக் லேப்டாப், உங்கள் லேப்டாப் ரொம்ப பேசிக் லேப்டாப், உங்கள்கிட்ட விரேம் இல்லை. விரேம்னா என்ன சொல்கிறேன்னா, ஸோ விரேம் இல்லை, அந்த விரேம் இல்லை அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு வாட் யூ டன் இஸ், ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஷேரிங் டூ. அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலன்னா, அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஏபிஐ மாரி ஜென்ரேட் பண்ணுவீங்க, ஒரு ஏபிஐ கீ மாரி ஜென்ரேட் பண்ணிடுவீங்க. அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் டீமில் ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருக்குமே அந்த ஏபிஐ கொடுத்து அவங்களும் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஏபிஐ கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த மாடல் மிஷ்மரி, ஓகே, அந்த மாடல் வந்து மிஷ்மரி கனெக்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டிங்ல? ஓகே, இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ திங்க் ஜஸ்ட் லேர்ன்ட் அபவுட் இட். ஹவ் இட் ஒர்க்ஸ்னா, ஸோ இது இஸ் யுவர் லேப்டாப். அப்போது இதை உங்கள் லேப்டாப்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாருமே அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு ஏபிஐ, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்சனே வந்து சாஃப்ட்வேர் வந்து இட்ஸ் குட் திங் டு நோ. லெட்ஸ் அதர் டு ஜாயின். எல்லாரும் ஜாயின் பண்ணுற வரைக்கும் இதை நம்ம பேசுவோம். ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. எல்லாரும் ஜாயின் பண்ணுற வரைக்கும் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. அதனால தான் இதை ஷேர் பண்ணுறேன். டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் அ டைம். அதனால நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ அந்த பர்சன் என்ன சாஃப்ட்வேர் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புகிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஏபிஐ மாதிரி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த சேம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கீயை மட்டும் அவங்க கொடுத்துட்டா போதும், கான்ஃபிகர் பண்ணிட்டா போதும். இப்போ என்ன ஆகும்னா, உங்க எல்லா லேப்டாப்பும் மிஷ் மாதிரி கனெக்ட் ஆகும். மிஷ் மாதிரி கனெக்ட் ஆகி அந்த ஏஐ மாடல்ஸ் வந்து எல்லார்கிட்ட இருந்து இந்த ரேம்ஸ் எடுத்துக்கும். ரேம் அந்த யூசேஜ், அந்த ரேம் அந்த சிபிஐ எடுத்துட்டு இட் வில் ரன். இன்ட்ரெஸ்டிங்ல? ஸோ யோசிச்சு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டீமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட ஸ்பெக் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு மாடல்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். நீங்கள் என்ன பண்ணலாம், அது இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கீயை ஜென்ரேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா லேப்டாப்பையும் கனெக்ட் பண்ணி அப்போ எல்லா லேப்டாப்போட ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி அதை ரன் ஆகும். ஓகே, இது நம்ம வந்து இனிமே இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம இன்னுமே டெவலப் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக யூஸ் பண்ணலாம். லாட் ஆஃப் சிஸ்டம்ஸை கனெக்ட் பண்ணி, சர்வர்ஸை கனெக்ட் பண்ணி we can run that models. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஓகே, அது சாட் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எந்த மாதிரி எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறாங்க பாருங்க. இது சூப்பர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்காங்களே. அப்போ ஒருத்தர் லேப்டாப்பில் வந்து அந்த அளவுக்கு மாடல் ரன் பண்ண முடியல, கெப்பாசிட்டி இல்லைன்னா they have to go for cloud தெரியும், நம்ம படிக்கிற கிளவுடுக்கு போகலாம். கிளவுடில் போயிட்டு they have to create subscribes like கிளாடோ ஓப்பனே சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி. பட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு எல்லாரும் மிஷினையும் கனெக்ட் பண்ணி ஆஃப்லைனில் அவங்க மாடலில் ரன் பண்ணலாம். கிளியர்? காட் இட்? ஸோ லெட்ஸ் ஐ திங்க் திஸ் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஸோ இது மாதிரி யூ ஹேவ் டு லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் ஏஐ. என்ன ரேக்னா என்ன, இதெல்லாமே நான் சொல்கிறேன். ஏஐ பற்றி நிறைய கண்டென்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வி ஹேவ் டு அடாப்ட் இட். ஓகே, அப்போ எம்சிபினா என்ன,
இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, யூ ஹேவ் டு நோ திஸ் ஆல் கான்செப்ட். எம்சிபினா என்ன, ராக்னா என்ன, இந்த டேர்ம்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சு, வெக்டார் டேட்டாபேஸ்னா என்ன. It's good to know this all terms. Okay, clear? Okay, let's start the session. So everyone is ready. So அப்போ நிறைய பேர் நிறைய யூஸ் பண்ணுறீங்க, கூகுள் ஜெமினி எல்லாம் யூஸ் பண்ணி, குட். பட் மோஸ்ட்டாக எல்லா மாடல்ஸோட கிளாட் ஓப்பஸ் அந்த மாதிரி மாடல்ஸ் தான் தேர் லைக் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் வென் கம்ஸ் டு டெவலப்மெண்ட் ஆர் டெப்ளாய்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ ஐ வில் ப்ரிஃபர் கிளாட். Codex too, it's doing its best. Okay, got it? Right. Okay. Let's start the session. Okay, let's start with what is DevOps, first of all. So, உங்களுக்கு DevOps பத்தி என்ன தெரியும்? What is DevOps? DevOpsல என்ன? ஏன்னா நிறைய டேர்ம்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. DevOpsங்கிறாங்க, they're calling us DevOps or MLOpsங்கிறாங்க, then LLMOpsங்கிறாங்க, then DataOps இருக்கு. We have a lot of things, right? இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் DevSecOps, important DevSecOps. ஓகே, ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ DevOps இருக்கு, MLOps இருக்கு, LLMOps இருக்கு, DataOps இருக்கு, DevOps இருக்கு. வாட் ஆர் டூயிங், என்ன ஆக்சுவலி என்ன பண்றாங்க, வாட் இஸ் த மீனிங், வி ஹேவ் டு நோ. புரியுதா? டீம் டு ஹெல்ப் டெவ் அண்ட் ஆப்ரேஷன். எதுக்கு இது கொண்டு வந்தாங்க ஆக்சுவலி? ஏன் இந்த டெவ் அண்ட் ஆப்ரேஷன் கொண்டு வந்தாங்க? Team to automate the tasks related to dev and operation, bridge the gap between software development and IT operation. Okay, ஐயா நீங்க சொல்றது எல்லாமே மீனிங், பட் எதுக்கு இது கொண்டு வரணும், என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இது கொண்டு வராங்க, இண்டஸ்ட்ரிக்குள்ள ஏன் இது கொண்டு வராங்க? லெட்ஸ் சி, இண்டஸ்ட்ரிக்குள்ள ஏன் கொண்டு வராங்கன்னு சொல்றேன். சி, இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல பண்ணாங்க. நான் ஜஸ்ட் கதை மாதிரியே சொல்றேன். ஓகே, நான் ஒரு கதை மாதிரியே சொல்றேன், நீங்க அதை அப்படியே ஆட் பண்ணி, நான் கதை மாதிரி சொன்னா நிறைய பேருக்கு ஈஸியாக புரியும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேபி லாங் பேக் சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ பெருசாக சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில காம்படிஷன்லாம் கிடையாது. இன்னைக்கு தான் வந்து யார் ஃபர்ஸ்ட் வந்து ஃபீச்சர் ரிலீஸ் பண்ணுறா, யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸ் கொடுக்குறான்னு தான் இன்னைக்கு தான் வந்து பிக் டெக் காம்படிஷன். பட் அப்போல்லாம் வந்து அவ்வளோ பெரிய காம்படிஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ அப்போல்லாம் வந்து நிறைய சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் சிஸ்டம்ஸ் இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு. லைக் வாட்டர் ஃபால் மாடல் சொல்லுவாங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட்டர் ஃபால் மாடல்ஸ் எத்தனை பேருமே கேள்விப்பட்டிருக்கீங்க? சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் மாடல்ஸ், சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாடல்ஸ் படிச்சிருப்பீங்க உங்க காலேஜ் டேஸ்ல, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வரும், அதில் படிச்சிருப்பீங்க. நானும் படித்தேன். அமரை அப்போ எதுக்குடா இது படித்தோன்னு எனக்கும் தெரில. அப்போ இப்போதான் புரியுது. ஓகே ஃபைன், இப்போதான் எதுக்கு புரியுது எனக்கு. பட் லாங் பேக்ல காலேஜ்ல எதுக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியல இந்த மாடல்ஸ்லாம். பட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஓகே ஃபைன், இது அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுது. யா, வாட்டர்ஃபால் மாடல், அஜைல் மாடல்ஸ், இதுமாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து இந்த வாட்டர்ஃபால் மாடல்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வாட்டர்ஃபால் மாடல். வாட்டர்ஃபால் மாடல்னா என்னன்னா சிம்பிள். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட வீடு கட்ட சொல்லி கொடுக்குறீங்க. ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட உங்களுக்கு என்ன சொல்றீங்க, இதுமாரி எனக்கு ஒரு 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ஹால், பார்க்கிங் ஏரியா, இதுமாரி நீங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்து ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்குறீங்க வீடு கட்ட சொல்லி. அவரு என்ன பண்ணுறாரு, ஒரு 6 months, ஒரு 1 year, ஒரு 1 year எடுத்து, மோஸ்ட் அப்பெல்லாம் ஒரு 2 years கிட்டே எடுப்பாங்க, நம்ம 1 year போட்டுக்கலாம். ஓகே 1 year நீங்கள் தான் இப்போ ஃபாஸ்ட்டாக பில்டிங்ஸில் கட்டுறாங்க. 1 year எடுத்து அந்த பில்டிங்கை கட்டுறாரு. இஸ் பில்டிங் தட் ஹவுஸ். ஓகே, பில்டிங் பண்ணுறாரு. ஓகே, நான் வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஓகே, என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவர் ஒரு 1 year எடுத்து அந்த ஹவுஸை பில்ட் பண்ணுறாரு. பில்ட் பண்ணி நம்மளை கூப்பிடுறாரு, சார் நீங்கள் கேட்ட மாதிரி உங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேட்ட மாதிரி வீடு கட்டியாச்சு, வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. வந்து பாருங்கன்னா ரெடியாக இருக்குது, நீங்கள் வீடுக்குள்ளே என்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நானும் எக்ஸைட்மெண்ட்டில் ஓகே நம்ம புது வீடை பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு புது வீடு கட்டும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. ஸோ அதை பார்க்குறதுக்காக வில் கோ ஃபார் இட். அப்போ போய் பார்க்கும்போது
நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ரெக்குவயர்மெண்ட் ஒரு வருஷம் முன்னாடி ஒரு ரெக்குவயர்மெண்ட் சொன்னேன். ஆனா இவங்க கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரி கட்டியிருப்பாங்க. நான் சொன்ன ரெக்குவயர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அவங்க கட்டினது வேற மாதிரி இருக்கு. உடனே நான் என்ன பண்ணுவேன், இல்ல நான் இந்த மாதிரி ரெக்கமெண்ட் கேட்கலையே, எனக்கு இந்த வாசக்கால் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நான் சொல்றேன். இப்ப அந்த பில்டரோட தாட் ப்ராசஸ் எனக்கும் ஐயோ என்ன ஒரு பாட்டு நிறைய சேஞ்சஸ் சொல்றாரு. ஏற்கனவே ஒரு வருஷம் டைம் இந்த ப்ராஜெக்ட்ல எடுத்திருக்கோம். ஏற்கனவே ஒரு வருஷம் நம்ம இந்த ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், டைம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இவர் என்ன இது சேஞ்ச் பண்ண ரெக்குவயர்மெண்ட்ஸை மாத்துறாரு அப்படின்னு சொன்னா அந்த பில்டரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த பில்டரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும். அப்ப அவர் என்ன பண்ணாரு, வேற வழியே இல்லாம இன்னும் டைம் போட்டு இன்னும் மணி போட்டு he'll be doing the alteration. So what I'm coming to say is இதுல நீங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க. இப்ப இந்த வீடு கட்டுறதுல என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க. அந்த என்டையர் வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கிளைண்ட் கிட்டே டெலிவரி பண்றோம். அந்த என்டையர் வீடை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த என்டையர் ஹவுஸை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கிளைண்ட் கிட்டே டெலிவரி பண்றோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். நம்ம ரைட், அது ஒரு ப்ராப்ளம் தானே. அப்போ கொடுக்கும் போது அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொஞ்சம் மாறினா கூட நமக்கு டைம் இதெல்லாமே லாஸ் ஆகுது. ஓகே, ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே லாங் டேர்ம்ல நீங்க எடுத்து டெவலப் பண்ற மாதிரி இருக்கும். லாங் டேர்ம்ல மொத்த வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரி இருக்கும். லாங் டேர்ம்ல நீங்க எடுத்து அப்ப இந்த இஷ்யூஸ்லாம் இங்க இருக்கு. இங்க அப்படியே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வந்தீங்கன்னா அதே தான். பிகினிங் ஆஃப் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இப்படிதான் பண்ணாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா கிளைண்ட் கிட்ட ரெக்குவயர்மெண்ட் வாங்கிடுவாங்க. ஓகே, அவர் சொல்லிடுவார் எனக்கு இது மாதிரி ஒரு ஸ்விக்கி மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வேணும், ஒரு அப்ளிகேஷன் வேணும், நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வேணும், இல்லை எனக்கு ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வேணும், ஆர் எனக்கு ஒரு இஆர்பி சிஸ்டம் வேணும். இது மாதிரி கிளைண்ட் கிட்ட ரெக்குவயர்மெண்ட் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு வாட் they'll do is they'll start to develop on that project. They'll start to design, they'll start to develop the product, start to write the code. அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு 6 to 7 months கழிச்சு மொத்த என்டையர் ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாடல் நீங்க பார்க்கும்போது தெரியும். ஓகே, see requirements. Okay, wonderful. Yeah. See, it's very. See. Okay. Yeah. Requirements analysis, design, development, testing, maintenance. புரியுது உங்களுக்கு. ஸோ இதான் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அனாலிசிஸ், டிசைன், டெவலப்மெண்ட், டெஸ்டிங், மெயின்டெனன்ஸ். அப்போ இந்த ப்ராசஸ் தான் பண்ணுவாங்க. இப்போ என்டையர் ப்ராடக்டை டெலிவரி பண்ணி தான் கிளைண்ட் கிட்ட காமிப்பாங்க. அப்போ கிளைண்ட் என்ன சொல்லுவான், இல்லை எனக்கு இந்த ஃபீச்சரை மாற்று, இது நான் கேட்ட மாதிரில, இல்லை இந்த ஃபீச்சரை மாற்று, அந்த ஃபீச்சரை மாற்று. அப்போது டைம் இன்னுமே டெவலப்மெண்ட்டில் போடணும். டெவலப்மெண்ட்டில் மட்டுமா போடணும், டெஸ்டிங்லேயும் போடணும். அகைன் we have to deliver it. அப்போது ஒரு ப்ராஜெக்டை டெலிவரி பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒரு ப்ராஜெக்டை ஒரு சாஃப்ட்வேரை கிளைண்ட் கிட்ட டெலிவரி பண்ணி ரொம்ப டைம் ஆகுது. அந்த எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வாட்டர் ஃபால் மாடல் யூஸ் பண்ணாங்களோ இதுதான் ட்ராபேக்ஸ். அப்போ அந்த ப்ராஜெக்டை டெலிவரி பண்ணுறதுக்கே அங்கே ரொம்ப டைம் ஆகுது. அப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண நீங்கள் எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்க? சும்மா நீங்கள் யோசிங்க. லைக் அந்த வீடு கட்டணும்ல, என்டையர் வீடு கட்டி தான் நம்ம காமிக்கிறோம். அவர் வந்து சில சேஞ்சஸ் சொல்கிறாரு. இந்த ப்ராப்ளம் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்க? ஒரு ஆஸ் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், அந்த பில்டரோட ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? சிம்பிள், 2 வேலை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், அந்த வீடை கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட நீங்கள் ஒரு ஷெடியூல் மாதிரி பிரிச்சுக்கலாமா? ஓகே, மந்த்லி விசிட் மாதிரி சொல்லிடலாம் கஸ்டமர்கிட்ட. மந்த்லி நீங்கள் வந்து விசிட் பண்ணி போயிருங்க. அந்த மந்த்லி நீங்கள் ஒரு ஃபீச்சர் டெவலப் பண்ணி வச்சிருப்பீங்க. மந்த்லி என்ன பண்ணுவீங்க, அந்த வீட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேஸ்மெண்ட் முடிச்சிருவீங்க, அப்புறம் வந்து ரூஃப் போட்டுருவீங்க. ஸோ அப்போ எப்போல்லாம் மந்த்லி நீங்கள் அந்த ஃபீச்சர் டெவலப் பண்ணும்போது கஸ்டமரை விசிட் பண்ண சொல்லுவீங்க. ஆர்எல்ஸ் யூ கேன் ஹேவ் சம் கேமரா வச்சு அவங்க கூட பார்க்கலாம். அவங்க ஓகே, இன்னைக்கு டெக்னாலஜியில் கேமரா வச்சே பார்க்கலாம், வீடு எப்படி கட்டுறாங்க சொல்லிட்டு எங்கேருந்து வேணால் பார்க்கலாம். பட் யூ கேன் ஹேவ் மந்த்லி விசிட். மந்த்லி வந்து என்ன கட்டிக்கோன்னு வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணிட்டு போயிருங்க. கரெக்டா? அப்போ என்ன பண்ணுறது, மந்த்லி விசிட் பண்ணி ஓகே சூப்பராக வந்திருக்கு. ஸோ அப்போ இம்மீடியட்டாக எதாவது சேஞ்சஸ்னா அப்பயே பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பில்டிங் கட்டி சேஞ்சஸ் பண்ணுறப்பெல்லாம் அந்தந்த மந்த்தே ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்த கஸ்டமரும் ஓகே ஃபைன், ஓகே இந்த மந்த் இது வந்திருக்கு, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட்,
அப்போ நல்லா தான் வந்திருக்கு. ஓகே சூப்பர். அப்போ நம்ம செகண்ட் ஸ்டேஜ் 2 போகலாம். இல் ஆல்சோ குட் வித் தட். அப்போ அதே மாதிரி தான் இங்கே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்கன்னா அஜைல்னு ஒரு மாடல் கொண்டு வராங்க. அஜைல்னு ஒரு மாடல் கொண்டு வராங்க. வாட் இஸ் தட் அஜைல் மாடல்? அஜைல் மாடல்னா என்ன? ஸ்பிரிண்டாக பிரிக்கிறாங்க. என்னன்னா அந்த என்டையர் அப்ளிகேஷனை குட்டி குட்டி ஃபீச்சராக பிரிப்பாங்க. அந்த என்டையர் அப்ளிகேஷனை குட்டி குட்டி ஃபீச்சராக பிரித்து அந்த குட்டி குட்டி ஃபீச்சரை டெவலப் பண்ணுவாங்க. ஓகே, அந்த குட்டி குட்டி ஃபீச்சரை டெவலப் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா, டெவாப்ஸ் சும்மா நான் காமிக்கிறேன். டெவாப்ஸ் இமேஜ் சும்மா காமிக்கிறேன். இதை எடுத்துக்கலாம். யூ கேன் டேக் திஸ் டெவாப்ஸ் இமேஜ். ஓகே, ஸோ அப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இந்த பார்ட் எடுத்துக்கலாம். இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, இது வரையும் எடுத்துக்கலாம். சரி சரி, ஃபர்ஸ்ட் இது நான் சொல்கிறேன். அப்போது என்ன பண்ணுறாங்க, அஜய்னு ஒரு மெத்தடாலஜி கொண்டு வராங்க. அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபீச்சர் எடுத்துப்பாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பிளான் போடுவாங்க. அந்த ஒரு ஃபீச்சரை டெவலப் பண்ணுறது கிளைண்ட் கிட்ட ஃபஸ்ட்டு கிளைண்ட் கிட்ட என்டையர் ரெக்கமெண்ட்ஸ் வாங்கிடுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபீச்சரை வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவாங்க. ஓகே, அந்த ஃபீச்சர் எப்படி டெவலப் பண்ணலாம், என்ன டெக் ஸ்டாக் யூஸ் பண்ணலாம், ஜாவா யூஸ் பண்ணலாமா, .NET யூஸ் பண்ணலாமா, ஃப்ரண்ட் எண்டில் ஆங்குலர் யூஸ் பண்ணலாமா, ரியாக்ட் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு தே வில் மேக் அ பிளான். ஒன்ஸ் பிளான் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் டு ரைட் அ கோட். யார் டெவலப்பர் வந்து கோடு, அந்த ஃபீச்சர் டெவலப் பண்ண கோடு இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 2 வீக்ஸ் எடுத்துப்பாங்க, ஒரு 3 வீக்ஸ் இல்லை 1 மந்த் எடுத்துக்காங்க வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, பிளான் பண்ணியாச்சு. பிளான் பண்ணி கோடு எழுதியாச்சு. கோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார், கிட்டப்ல புஷ் பண்ணுவார். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இஸ் ரைட்டிங் த கோட் எழுதுறாங்க. ஸ்டேஜ் 1 என்னது, டெவலப்பர் இஸ் ரைட்டிங் அ கோட். That's a stage 1. What is a stage 1? Developer is writing a code. Stage 2 GitHubல புஷ் பண்ணுவார். ஏன்னா அங்கே தான் கோட் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 2 வந்து GitHubல ஸ்டோர் பண்ணுவார். தட் இஸ் ஸ்டேஜ் 2. தேர்ட் வந்து அந்த கோடை பில்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபீச்சர் பண்ண வரைக்கும் பில்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த ஃபீச்சரை பில்ட் பண்ண வரைக்கும், அந்த ஃபீச்சரை பில்ட் பண்ண வரைக்கும், கோட் எழுதின வரைக்கும் அதை பில்ட் பண்ணுவாங்க. பில்டுனா என்ன, நம்ம கோடை வந்து டைரக்டாக நம்ம கிளைண்ட் கிட்ட கொடுக்க முடியாது. இந்தாப்பா கோடுன்னு கொடுத்த முடியுமா, கிளைண்ட்டுக்கு கோடில் முடியுமா? அவங்களுக்கு தேவை அப்ளிகேஷன். அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் தேவை, சாஃப்ட்வேர் தான் தேவை, கோடு தேவை. ஏன்னா அவங்க கோடில் ரன் பண்ணி அப்ளிகேஷன் யூஸ் பண்ண தெரியாது. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், அந்த கோடை நீங்கள் ஆப்பாக கன்வெர்ட் பண்ணணும். கோடை ஆப்பாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் பில்டு ப்ராசஸ் சொல்லுவோம். நம்ம படிப்போம், நம்ம இதில் வந்து வில் பி லேர்னிங் அபவுட் பில்ட் டூல்ஸ். அப்போ வந்து கோடை ஆப்பா, எஸ் பேக்கேஜ், யூ ரைட் முருகேஷ், பேக்கேஜ். கோடை ஆப்பாக பேக்கேஜ் பண்ணுற ப்ராசஸ் தான் பில்டு ப்ராசஸ் சொல்லுவாங்க. அப்போ ஆப்பாக பில்ட் பண்ணுவாங்க. பில்ட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்டிங் டீம் அந்த ஆப்பை அவங்களோட சர்வரில் ரன் பண்ணி டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டெஸ்டிங் டீம் இமீடியட்டாக டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, டெஸ்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். சரி, இப்போ டெஸ்ட் பண்ணி பக்ஸ் இருக்கு. டெஸ்டிங்லேயே நிறைய டெஸ்டிங்ஸ் இருக்கு. மேனுவல் டெஸ்டிங் இருக்கு, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இருக்கு. மேனுவல் டெஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, டெஸ்டிங்னா சிம்பிள், உங்களுக்கே தெரியும், ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, யூ ஜஸ்ட் டேக் அ ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன். அப்போ இதில் வந்து லாகின் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, லாகின் பண்ணி பார்ப்பாங்க. லைக் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் ஆகுதா, ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் லாகின் ஆகுச்சு அப்படின்னா டெஸ்ட் கேசஸ் பாஸ்ட். லாகின் ஆகலை அப்படின்னா டெஸ்ட் கேசஸ் ஃபெயில். வேற என்ன டெஸ்ட் கேஸ் இதெல்லாம்? சர்ச் பண்ணால் ப்ராடக்ட்ஸ் காமிக்குதா, சர்ச் பண்ணால் இப்போ ஐஃபோன் சர்ச் பண்ணால் ப்ராடக்ட்ஸ் காமிக்குதா, ஐஃபோன் ப்ராடக்ட்ஸ் காமிக்குது, வேற எந்த ப்ராடக்ட்ஸ் காமிக்குது, அப்போ டெஸ்ட் கேசஸ் பாஸ்ட். காமிக்கல அப்படின்னா டெஸ்ட் கேசஸ் ஃபெயில். இது மாதிரி டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்க, they'll start writing the test cases. அப்போ மேனுவல் டெஸ்ட் கேஸ் எழுதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் எழுதிடுவாங்க, டாக்குமெண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த என்டையர் ஃபீச்சருக்கு, ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபீச்சர் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபீச்சருக்கு டாக்குமெண்ட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு டெஸ்ட் கேஸ் எழுதுறதுக்கு ஏஜென்ட்ஸ்லாம் வந்துருச்சு, டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏஜென்ட்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு அவ்வளோ டெக்னாலஜி போயிடுச்சு. பட் ஐம் சேயிங் முன்னாடிலாம் அதான் பண்ணுவாங்க. அப்போ ஒரு டாக்குமெண்ட்ல எழுதிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, மேனுவலாக டெஸ்ட் பண்ணுவாங்க. தட்ஸ் கால்ட் மேனுவல் டெஸ்டிங். ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் சி எதுவும் இல்லை, நான் சாட்ஜிபிட்ட சொல்லி ஃப்ளிப்கார்ட்டுக்கு டெஸ்ட் கேசஸ் எழுத சொல்கிறேன். ரைட் அ டெஸ்ட் கேசஸ் ஃபார் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ எனக்கு அந்த டெஸ்ட் கேசஸ் எழுதுதா? இந்த டெஸ்ட் கேசஸ்க்கு ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுத சொன்னாங்க. அந்த பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதுவே என்டையர் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ டெஸ்ட் கேசஸ் பாஸ் ஆயிருக்கு, எவ்வளோ ஃபெயில் ஆயிருக்கு சொல்லிடும். தட் இஸ் கால் ஆட்டோமேஷன் டெஸ்ட் கேசஸ். சரி, அப்போ இங்கே எழுதிருக்கோமா டெஸ்ட் கேசஸ்? இப்போ இதுக்கு ரைட் அ செலினியம் பைத்தான் ப்ரோக்ராம், ரைட் அ செலினியம் பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ எழுதி கொடுத்துரும். சரி, அவ்வளோதான். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் டெஸ்ட் கேசஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பாஸ் ஆஃப் ஃபெயிலாக சொல்லிடும். தட்ஸ் கால் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். இன்னைக்கு ஏஜென்டிக் டெஸ்டிங் லெவலில் வந்துருச்சு. அது இன்னும் டிஃப்ரெண்ட் பார்ட். ஏஜென்டிக் டெஸ்டிங்கிறது இன்னும் டிஃப்ரெண்ட் பார்ட். பிளே ரைட்லாம் இருக்கு, ஒன்றுமே இல்லை. நீங்கள் கோடை கொடுத்தா போதும், அதுவே கோடுக்கு டெஸ்ட் கேஸ் எழுதி, எப்படி அதுவே கோடுக்கு டெஸ்ட் கேஸ் எழுதி அதுவே டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்து எல்லாமே இட் வில் டேக் கேர் ஆஃப் இட். இன்ட்ரெஸ்டிங், ரைட்? ஆனாலுமே டெஸ்டிங்க்கு ஜாப் இருக்கும், அப்படியே ரீப்ளேஸ் ஆயிடாது. பட் ஒரு 10 பேர் வேலை பார்த்த இடத்துல ஒரு 5 பேர் வேலை பார்ப்பாங்க, அவ்வளோ டெஸ்டிங் டைனமிக். ஒரு 10 பேர் டெஸ்டிங் வேலை பார்த்த இடத்துல ஒரு 5 பேர் டெஸ்டிங்க வேலை பார்ப்பாங்க. அந்த 5 பேரும் ஏஐ வச்சு டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆகும். ஓகே, கிளியர்? ஓகே, சரி. அப்படியே நம்ம இங்கே வருவோம். அப்போ டெஸ்டிங் நடக்கும். அப்போ டெஸ்டிங் நடக்கும்போது டெஸ்ட் கேசஸ் ஃபெயில் ஆயிடுச்சு, பக்ஸ் இருக்கு அப்படின்னா அகெயின் டெவலப்பருக்கு ரிப்போர்ட் சென்ட் பண்ணும். டெவலப்பர் என்ன பண்ணுவார்? அகெயின் அந்த பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவார், அகெயின் கிட்டப்ல போடுவார். பில்ட் டீம் என்ன பண்ணுவாங்க? பில்ட் டீம் வந்து அவைலபிளாக இருக்கணும். அந்த டைம் வந்து பில்ட் டீம் அவைலபிளாக இருக்கணும், பில்ட் பண்ணணும். டெஸ்டிங் டீம் அவைலபிளாக இருக்கும், டெஸ்ட் நடக்கணும். அப்போ இங்கே ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, ஓகே, இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டாக நடக்கும். அப்போ அந்த பக் வந்து ரிசால்வ் ஆகிற வரைக்கும், இங்கே டெஸ்ட் கேசஸ் வந்து எல்லாமே பாஸ் ஆகிற வரைக்கும் கண்டினியூஸாக நடக்கும், இந்த ப்ராசஸ் நடக்கும். இப்போ இஷ்யூ இருந்துச்சுன்னா அகைன் டெவலப்பர் போகும், டெவலப் பண்ணுவார், கிட்டப்ல புஷ் பண்ணுவார், பில்ட் பண்ணுவாங்க, டெஸ்டிங் நடக்கும். எப்போ டெஸ்ட் கேசஸ் பாஸ் ஆகுதோ அப்போ என்ன பண்ணுவாங்க? ரிலீஸ்க்கு ரெடி ஆவாங்க. அப்போ சர்வரில் டெப்ளாய் பண்ணுவாங்க. சர்வரில் அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷனை மானிட்டர் பண்ணுவாங்க. மானிட்டர் என்ன? அந்த ஃபீச்சர் வந்து நல்லா ஒர்க் ஆகுதா, அந்த ஃபீச்சர் டவுன் ஆகாமல் பார்த்துப்பாங்க. மானிட்டர்னா அதுதான். மானிட்டர் என்ன? அந்த ஃபீச்சர் வந்து நல்லா ஒர்க் ஆகுதா, அந்த ஃபீச்சர் டவுன் ஆகாமல் எதுவுமே கிராஷ் ஆகாமல் மானிட்டர் பண்ணுவாங்க. கிளைண்ட்கிட்டே ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ இந்த அஜைல் மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறதுனால அப்போ அந்த ஃபீச்சர் நம்ம கோடு எழுதி எல்லாம் பண்ணி கிளைண்ட்கிட்ட காப்போம் அந்த ஒரு ஃபீச்சரை மட்டும். அந்த கிளைண்ட் என்ன சொல்லுவார்? ஓகே, இந்த ஃபீச்சர் சூப்பராக இருக்கு, அடுத்த ஃபீச்சர் ப்ரொசீட் பண்ணுங்க, இல்லைன்னா இல்லை இதை மட்டும் சேஞ்சஸ் பண்ணுங்க சொல்லுவார். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? என்டையர் அப்ளிகேஷனை குட்டி குட்டியாக பிரித்து டெவலப் பண்ணுவோம். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டும் இது வந்து டெவலப்மெண்ட் பார்ட், இது வந்து டெவலப்மெண்ட் பார்ட், இது வந்து ஆப்ரேஷன் பார்ட். டெஸ்ட் லைக் டெப்ளாய் பண்ணி மானிட்டர் பண்ணுறது எல்லாமே ஆப்ரேஷன் பார்ட். ஓகே, டெவலப்மெண்ட் பார்ட் இது வரைக்கும் வச்சுப்போமே. ஓகே, பில்ட் பண்ணி இது வரைக்கும் வச்சுப்போம், டெஸ்ட் பண்ணுறதே வச்சுப்போம், டெப்ளாய் பண்ணுறது மானிட்டர் பண்ணுறது தான் ஆப்ரேட் பார்ட். அப்போ வந்து கோட் பண்ணி ஓகே ஓகே இதுவே ஆப்ரேஷன் வச்சுப்போம். நம்ம இங்கேயும் டெப்ளாய் பண்ணி ஆகணும், இங்கேயும் நம்ம டெப்ளாய் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஓகே, நம்ம டெவலப்மெண்ட் பார்ட் இது மட்டுமே வச்சுப்போம், இது ஃபுல்லாகவே நம்ம எடுத்துப்போம். ஏன்னா நம்ம தான் வந்து பில்டு பண்ணி டெஸ்ட் பண்ணி இது பண்ணலாம், பண்ணுற ஆப்ரேஷன் வச்சுப்போம். ஓகே, இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா டெவலப்பர் கோட் பண்ணிட்டாரு, அப்போ பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி டெப்ளாய் பண்ணி மானிட்டர் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த ப்ராசஸ்ங்கிறது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபீச்சர் டெவலப் பண்ணும்போது அந்த ஃபீச்சர் டெவலப் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடக்கும். ஆனால் நம்மளோட இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்? இனிமே நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு சின்ன சின்ன ஃபீச்சராக டெவலப் பண்ணி நம்ம கிளைண்ட் கிட்ட காமிக்கலாம், அவங்க அப்ரூவல் பண்ணிடுவாங்க. ஸோ தட் நம்மளுக்கு அந்த டைம் வேஸ்ட் ஆகும், ரெண்டாவது அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஆனால் நமக்கு இன்னொரு ப்ராப்ளம் வந்துருச்சு. இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இங்க அஜைல வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த அஜைல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா மொத்தமா டிசைன் போட்டு மொத்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி மொத்தமா டெஸ்ட் பண்ணி மொத்தமா தான் டெப்ளாய் பண்ணும். அப்ப அங்க டெப்ளாய் பண்றதே ஒரு டைம் தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? நம்ம ரைட்டா வாங்க, அங்க டெப்ளாய் பண்றது ஒரு டைம் தான் இருக்கும். அந்த ஆப்ரேஷனே ஒன் டைம் தான் நடக்கும். மொத்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி
மொத்தமா பில்டு பண்ணி மொத்தமா டெப்ளாய் பண்ணி மெயின்டெனன்ஸ்ல போடும். அதானே உண்மை, கரெக்டா? ஏன்னா வாட்டர் ஃபால் மாடல் தானே. என்டையர் அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அது பில் பண்ணும், அதுக்கப்புறம் தான் அது டெஸ்ட் பண்ணும், அப்புறம் டெப்ளாய் பண்ணிடும், அவ்வளோதான். பட் இங்க அப்படி கிடையாது. இங்க பாருங்க, அப்படி இங்க அது மாதிரியா இருக்கு? நோ. டெவலப்பர் கோடு எழுதுவாரு, கிட்டப்ல புஷ் பண்ணுவாரு, பில் டீம் அவைலபிளா இருந்தா பில் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், திரும்பி இஷ்யூவா இருந்தா அகைன் பில் பண்ற இடத்துலயே நம்ம பில்ட் சர்வரில் டெப்ளாய் பண்ணணும், அப்பதான் பில்ட் நடக்கும். டெஸ்டிங் சர்வர்லயும் நம்ம டெப்ளாய் பண்ணணும், அப்பதான் டெஸ்டிங். ஏன்னா டெப்ளாய்னா கான்ஃபிகர் பண்ணணும்ல, டெஸ்டிங் நடக்கும். டெஸ்டிங் பண்ணும்போது அப்ளிகேஷன்ல இஷ்யூ அப்படின்னா, ஓகே, டெஸ்டிங் பண்ணும்போது அப்ளிகேஷன்ல இஷ்யூ அப்படின்னா அகைன் டெவலப்பர்கிட்ட கொடுப்போம், டெவலப்பர் அகைன் கூட ஃபிக்ஸ் பண்ணுவாரு, கிட்டப்ல புஷ் பண்ணுவாரு, பில்ட் டீம் அவைலபிளா இருக்கணும், பில்ட் நடக்கணும், டெஸ்டிங் நடக்கணும். அப்புறம் ஓகே, எல்லா டெஸ்ட் கேஸ் பாய்ச்சாச்சுன்னா டெப்ளாயும் மானிட்டர் ஆகும். அப்போ அந்த ஒரு ஃபீச்சர் டெப்ளாய் பண்ணி மானிட்டர் பண்ணும். அகைன் அடுத்த ஃபீச்சர் டெவலப் பண்ணுவோம், அடுத்த ஃபீச்சரை பில்ட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், டெப்ளை பண்ணணும். அப்போ அந்த டெவலப்மெண்ட் நடக்கும் போதே ஆப்ரேஷன் நடக்குதா இல்லையாங்க? டெவலப்மெண்ட் நடக்கும் போதே இங்கே ஆப்ரேஷன் நடக்குதா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. டெவலப்மெண்ட் நடக்கும் போதே ஆப்ரேஷன் நடக்குதா? ரெண்டுமே பேரலாக நடக்குதா? என்டையர் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டு டெப்ளாய் பண்ணுறோம், ஒரு ஃபீச்சர் டெவலப் பண்ணதுக்கப்புறம் அது ஃபுல்லாக டெப்ளாய் பண்ணி டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணி திரும்பி ப்ரொடக்ஷனில் டெப்ளாய் பண்ணுறோம். அப்போ டெவலப்மெண்ட் பண்ணும்போதே ஆப்ரேஷன் நடக்குது. சி அப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, திங்க் அபவுட் இட். டெவலப்பர் கோட் எழுதுறாரு, சூப்பர். கிட்டப்ல புஷ் பண்றாரு, சூப்பர். பில்ட் டீம் வந்து சரி நைட் ஒரு 12 மணிக்கு லெட்ஸ் டேக் ஒரு யூஸ் கேஸ், நைட் 12 o'clock டெவலப்பர் கோட் புஷ் பண்றாரு கிட்டப்ல. பில்ட் டீம் வந்து அவைலபிள் இல்லை நைட்டு. அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே ஒரு 11 AM வந்து பாக்குறாங்க, ஓகே கிட்டப்ல வந்து கமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்ட் டீம் அந்த லேட்டஸ்ட் கோட் எடுத்து பில்ட் பண்றாங்க. பில்ட் டீம் முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்டிங் டீம் அவைலபிளா இருக்கணும், அவங்க எடுத்து டெஸ்டிங் ப்ரோக்ராம் ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க, அகைன் கோடை போடணும், அகைன் பில்ட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். அப்போ இந்த ப்ராசஸ்ங்கிறது கண்டினியூஸாக நடக்குது. அப்போ இந்த ப்ராசஸ்ல நடுவில் டிலே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? பில்டிங் டைமுக்கு பில்ட் பண்ணல, டெஸ்டிங் டைமுக்கு டெஸ்ட் பண்ணலன்னா என்ன ஆகும்? அப்ளிகேஷன் டெலிவரி பண்ற டைம் வந்து டைம் அதிகமாயிடும், டைமுக்கு மார்க்கெட்டுக்கு போக முடியாது, ப்ரொடக்ஷன் ஸ்லோ ஆயிடும். எஸ், டைமுக்கு மார்க்கெட்டுக்கு நீங்க போக முடியாது. சரி, இன்னைக்கு இருக்க காம்படிஷன் என்ன நீங்க சொல்லுங்களேன். திங்க் அபவுட் இட். சாட் ஜிபிடி, தட் மீன்ஸ் ஓப்பன் ஏஐ, ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணதுக்கும் இன்னைக்கு யூஸ் பண்றதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, கரெக்டா இல்லையா? ஸ்டார்டிங்ல சாட் ஜிபிடில என்ன ஃபீச்சர் இருந்துச்சு? வெறும் சாட் ஃபீச்சர் மட்டும் தான் இருந்துச்சு. டு யூ அக்ரி ஆர் நாட்? ஸ்டார்டிங்ல சாட் ஜிபிடி வரப்ப வெறும் சாட் ஃபீச்சர் மட்டும் தான் சாட் ஜிபிடில இருந்துச்சு, கரெக்டா? டு யூ அக்ரி? இன்னைக்கு என்ன ஃபீச்சர் இருக்கு? இந்த 2 இயர்ஸ்ல எவ்வளவு growth. இன்னைக்கு ஒரு இமேஜ் போனா இமேஜ் டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும், இமேஜ் ஜென்ரேட் பண்ணும், வாய்ஸ் வாய்ஸ் கொடுக்கலாம், எவ்ரிதிங். எவ்வளவு ரேபிட், எப்படி இவ்வளவு ரேபிட் growth நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படி இவ்வளவு ரேபிட் growth? பிகாஸ் ஆஃப் DevOps. ஏன்னா இங்க என்ன ப்ராப்ளம்னா, டெவலப்மெண்ட்டும் ஆப்ரேஷனும் பேரலா நடக்குது. அப்போ டெவலப்பர் டெவலப் பண்ணிட்டு ஆப்ரேஷன்ல டீம் சொதப்பிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சிடும், டைமுக்கு மார்க்கெட்டுக்கு போக முடியாது. டெவலப்பர் டெவலப் பண்ணி ஆப்ரேஷன் எங்கேயாச்சும் டிலே பண்ணிட்டாங்கன்னா டைமுக்கு மார்க்கெட் போக முடியாது. டைமுக்கு மார்க்கெட் போகல அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, காம்படிட் பண்ண முடியாது. கஸ்டமர்ஸ் என்ன பண்ணிடுவான், அவுட் டேட்டட் சொல்லிட்டு போயிடுவான். இப்போ எதுவும் இல்லை, இங்க நிறைய பேர் என்ன போட்டிருக்கீங்க தெரியுமா? சிம்பிளா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், ஜஸ்ட் லிசன். இங்க நிறைய பேர் நான் கிளாட் இது கேட்டதுக்கு என்னென்ன ஏ யூஸ் பண்றீங்க கேட்டதுக்கு இங்க நிறைய பேர் என்ன போட்டிருக்கீங்கன்னா, ஜஸ்ட் ஐ ரீட் இட் செகண்ட். நிறைய பேர் வந்து கிளாடு 1 2 கிளாட் ஓகே, மோஸ்டா கிளாட் போட்டிருக்கீங்க. தென் சாட் ஜிபிடி, கோபைலட், ஜிமினி, கிளாடு. இன்னைக்கு சாட் ஜிபிடி விட கிளாட் தான் அதிக யூசர்ஸ். எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க? கம்பெனிஸ்ல கூட சாட் ஜிபிடி தவிர கிளாட் யூசர்ஸ் தான் அதிகம். அக்ரி? ஏன்? கிளாட் வந்து அவனோட கோட், கிளாட் கோடுங்கிற ஃபீச்சரை சீக்கிரம் கொண்டு வந்துட்டான்.
அதோட பவரே வேற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு கிளாட் கோட். டு யூ அக்ரி நான்? எவ்வளோ கம்பெனிஸ்ல கிளாட் கோட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க தெரியுமா? இன்னைக்கு பீப்புள்ஸ் ஹையர் பண்றதை விட்டுட்டு லாட் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் ஸ்டார்ட் டு இன்வெஸ்ட் ஆன் கிளாட் கோட் பிகாஸ் ஆஃப் இன்க்ரீசிங் த டெவலப்மெண்ட். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அப்ப மார்க்கெட்டுக்கு அவங்க ஃபாஸ்டா வந்தனால தானே அந்த இடத்த பிடிக்க முடிஞ்சு. கிளாட் கோடு ஃபாஸ்டா அதை டெவலப் பண்ணி மார்க்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தனால தான் அவங்களை அந்த இடத்து எண்ட் ஆஃப் டே அது வேற அந்த அந்த ஃபீச்சர் வேற லெவல். பட் அந்த மார்க்கெட் இன்னைக்கு வரைக்கும் டெவலப்மெண்ட் சொன்னாலே கிளாட் கோட் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டார்டிங்ல மார்க்கெட்டுக்கு வந்து இட் கேப்சர்ட் த ஆடியன்ஸ். அதே மாதிரி தான் நீங்க பாட்டு டிலே பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்போ மார்க்கெட்டுக்கு போவீங்க? டைம் டு மார்க்கெட் எப்போ அச்சீவ் பண்ணுவீங்க? அப்போ இந்த அஜைல டெவலப்மெண்ட்டும் ஆப்ரேஷனும் பேரலா நடக்குது. இந்த அஜைல டெவலப்மெண்ட்டும் ஆப்ரேஷனும் பேரலா நடக்கிறதுனால டிலே ஆகுது. இது எப்படி நீங்க சால்வ் பண்ணுவீங்க? இந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? இதுக்கு தான் டெவாப்ஸ்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. இந்த ப்ராசஸ் ஸ்பீட் ஆக்குறதுக்கு, டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன் ப்ராசஸ் ஸ்பீட் ஆக்குறதுக்காக தான் they brought a concept called DevOps. புரியுதா? இங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க ஓகே டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன் சேர்த்து DevOps. அது கிடையாது. அஜைல்னாலே டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன் ஒன்றா தான் நடக்க போகுது. ஒரு ஃபீச்சர் டெவலப் பண்ணும்போது அதை வந்து டெப்ளாய் பண்ணி எல்லாமே பண்ணி பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப அந்த ப்ராசஸை ஸ்மூத் ஆக்கிறதுக்கு கண்டினியூஸா இன்டெகிரேட் பண்றதுக்கு தான் டெவாப்ஸ்னு ஒரு கான்செப்டே வந்துச்சு. இப்போ நான் சால்வ் பண்ற பாருங்க. இப்போ இந்த ப்ராப்ளமை நான் டெவாப்ஸ் வச்சு ஈஸியாக நான் சால்வ் பண்ணுவேன். how I'm going to solve. இங்க என்ன ப்ராப்ளம்? இந்த ப்ராசஸ்ங்கிறது கண்டினியூஸா நடக்குது. ஆனா டைமுக்கு நடக்குதா கேட்டீங்கன்னா இல்லை. சம் கேப்ஸ். ஏன்னா பில்ட் டீம் அவைலபிள் தான் பில்டு ப்ராசஸ் நடக்கும், டெஸ்டிங் நடக்கும், இது எல்லாமே இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன்? இங்க டெவாப்ஸ் கல்ச்சரை கொண்டு வரேன். இந்த இடத்துல நான் டெவாப்ஸ் கல்ச்சர் கொண்டு வரேன். டெவாப்ஸ் கல்ச்சருங்கிறது என்னது? we have to automate. ஆட்டோமேஷன் தான் டெவாப்ஸ் கல்ச்சரோட மெயின் திங். எவ்வளோ நம்ம ஆர்கனைசேஷன்ல ஆட்டோமேட் பண்ண முடியுமோ டெவலப்மெண்ட்லையும் ஆப்ரேஷன்லையும் இதான் உண்மை. ஆப்ரேஷன்ல எவ்வளோ ஆட்டோமேட் பண்ண முடியுமோ தட்ஸ் கால் டெவாப்ஸ். அதான் அந்த ஆட்டோமேஷன் ப்ராசஸ் தான், அது கல்ச்சர் தான் டெவாப்ஸே. சிம்பிளா நீங்க டெவாப்ஸ் இன்ஜினியர் எந்த கம்பெனி போனாலுமே உங்களோட வேலையே இதுதான். ஓகே, யூ டு மேக் எங்கெல்லாம் மேனுவலாக பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன்ல நீங்க அதை ஆட்டோமேட் பண்றதா உங்க வேலை மெயினா. அதை தாண்டி சில வேலைகள் இருக்கும். ஃபார் வி ஹேவ் டு டூ லாட் ஆஃப் மானிட்டரிங் இதெல்லாமே நிறைய இருக்கும், ஆர்கிடெக்சர்லாம் இருக்கும். பட் மெயினாக நம்ம கோல் வந்து அதுதான் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப எப்படி சால்வ் பண்ண போறேன்? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? ஜென்கின்ஸு, கிட்டப் ஆக்ஷன்ஸு, கிட்லேப் அது மாதிரி சிஐசிடி டூல் ஒன்று இருக்கு, சிஐ டூல். ஓகே, சிஐசிடி டூல் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஜென்கின்ஸ் எடுத்துக்கலாம். லெட்ஸ் டேக் ஜென்கின்ஸ். அப்போ ஜென்கின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நான் சொல்றேன். ஓகே, ஜென்கின்ஸ் மாதிரி டூல் என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிள். ஜென்கின்ஸ் டூலை இட்ஸ் ஒன் ஆஃப் த டெவாப்ஸ் டூல்ஸ். அதை வச்சு நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும், அந்த கண்டினியூஸாக இன்டர்கேட் பண்ண முடியும். அந்த எல்லா ஸ்டேஜையும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக வி கேன் இம்ப்ளிமெண்ட் த ப்ராசஸ் யூசிங் ஜென்கின்ஸ். அப்போ ஜென்கின்ஸை நான் இங்கே இந்த என்னோட ஆர்கனைசேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஜென்கின்ஸை நான் என்ன பண்ணிடுவேன்? ஜென்கின்ஸோ கிட்டப் ஆக்ஷனும் நிறைய இருக்கு. ஸோ நான் இப்போ ஜென்கின்ஸ் சொல்கிறேன். ஜென்கின்ஸை கிட்டப் அக்கௌண்ட் கூட கனெக்ட் பண்ணிடுவேன். ஜென்கின்ஸை கிட்டப் அக்கௌண்ட் கூட கனெக்ட் பண்ணிடுவேன். அப்போ ஜென்கின்ஸோட வேலை என்னன்னா கிட்டப்ல என் டெவலப்பர் கோட் கமிட் பண்ண வில் டூ திஸ் ப்ராஜெக்ட் நான் பண்ணி காமிக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி காமிக்கிறேன். கிட்டப்ல டெவலப்பருக்கு ஏதாவது கோட் புஷ் பண்ணாரு, கமிட் பண்ணாரு அப்படின்னா டக்குன்னு ஜென்கின்ஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஜென்கின்ஸ் அந்த கோடை புல் பண்ணிடும். அப்போ பில் டீம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தால இயர் ஆஃப்டர் பில் டீம் உட்காந்து பார்த்துட்டு தரல, ஐயோ டெவலப்பர் கோட் புஷ் பண்ணுறாரு. இங்கே ஜென்கின்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டேன். ஜென்கின்ஸ் போய் பார்க்கும், ஜென்கின்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன நோட்டிஃபிகேஷன் வரும்? இது மாதிரி டெவலப்பர் வந்து கிட்டப்ல கமிட் பண்ணியிருக்கான்னு வரும். ஆட்டோமேட்டிக்காக ஜென்கின்ஸ் வந்து அதோட சர்வரில், ஜென்கின்ஸ் வந்து ஒரு சர்வரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதோட சர்வரில் கோடை டவுன்லோட் பண்ணி இப்போ பில்டு சர்வர் இருக்குல்ல, அப்போ பில்டு சர்வர் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். பில்டுக்கு ஒரு சர்வர் கிரியேட் பண்ணும். அப்போ கிளவுட்ல நீங்க ஒரு பில்டு சர்வர் கிரியேட் பண்ண வச்சுக்கோங்களேன். ஜென்கின்ஸுக்கு ஒரு கிளவுட்ல பில்டு சர்வர் கிரியேட் பண்ற பவர்லாம் இல்லை. ஜென்கின்ஸ்க்கு கிளவுட்ல பில்டு சர்வர் கிரியேட் பண்ற பவர்லாம் இல்லை. அப்போ யாரோ ஒரு ஹெல்ப் வேணும். ஜென்கின்ஸுக்கு ஒரு சர்வர் கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் வேணும்.
டெவாப்ஸ்ங்கிறது மேனுவலா பண்றதா? மேனுவலா பண்ற மாதிரி இருந்தா நம்மளே சர்வர் கிரியேட் பண்ணி கொடுத்துடலாம் கிளவுட்ல. டெவாப்ஸ்ங்கிறது மேனுவலா பண்றது கிடையாது. மேனுவலா பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா யாராச்சும் ஒருத்தர் கிளவுட் இன்ஜினியர் கூப்பிட்டு ஒரு சர்வர் எனக்கு கிரியேட் பண்ணி கொடு, நான் ஜெனிகின்ஸ் வச்சு பில்ட் பண்ண சொல்லலாம். ஆனால் டெவாப்ஸ்ங்கிறது அது கிடையாதுல்ல, ஆட்டோமேட் பண்ணல நம்ம, அதுதான் நம்மளோட வேலை. அப்படிங்கிறப்ப ஜென்கின்ஸ் கூட டெராஃபார்ம்னு ஒரு டூலை நான் கனெக்ட் பண்ணிவிடுவேன். ஜென்கின்ஸ் ஐஏசி டூல் கால் டெராஃபார்ம், ரொம்ப ஃபேமஸ். டெராஃபார்மை கனெக்ட் பண்ணி விட்டுருவேன். இந்த டெராஃபார்ம் இவன் இருக்கான் பார்த்தீங்களா, டெராஃபார்ம் இவன் வேலை என்னன்னா, உங்களுக்கு கிளவுட்ல எங்க சர்வர் என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணாலும் இவன் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் ஆட்டோமேட்டிக்கா. இன்ட்ரெஸ்டிங்ல உங்களுக்கு ஒரு பில்டு சர்வர் வேணும்னா இவன் கிரியேட் பண்ணி கொடுத்துருவான். உங்களுக்கு ஒரு டெவ் சர்வர் வேணுமா இவன் கிரியேட் பண்ணி கொடுத்துருவான். கிளவுட்ல உங்களுக்கு என்ன சர்வர் என்ன நெட்வொர்க் வேணாலும் இவன் கிரியேட் பண்ணி கொடுத்துருவான். அவன்கிட்ட ஜஸ்ட் ஒரு கோடு மட்டும் கொடுத்தா போதும், அவன் பார்த்துப்பான், டெராஃபார்ம் பார்த்துப்பான். அப்போ ஜென்கின்ஸ் என்ன பண்ண தெரியுமா, டெராஃபார்ம்கிட்ட போய் சொல்லும் எனக்கு ஒரு பில்டு சர்வர் கிரியேட் பண்ணி கொடுன்னு கேட்கும். உடனே டெராஃபார்ம் போயிட்டு ஒரு பில்டு சர்வர் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அப்போ டெராஃபார்ம் பில்டு சர்வர் கிரியேட் பண்ணி கொடுத்துருமா. இப்போ அந்த பில்டு சர்வருக்குள்ள ஜென்கின்ஸ் என்ன பண்ணும், கோடை பில்ட் பண்ணும். பில்ட் பண்ணி அந்த பேக்கேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேக்கேஜை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணும். அது பேர் ஆர்டிஃபேக்டரி டூல் சொல்லுவாங்க. ஜேஎஃப்ராக் நிறைய இருக்கு. எப்படி கிட்டப்ல நீங்க கோடை ஸ்டோர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அந்த ஆப்பை அந்த பேக்கேஜை பில்ட் பண்ண அந்த சாஃப்ட்வேர் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கும், ஒரு கிளவுட் இடம் மாதிரி இருக்கும். ஒரு கிளவுட் இருக்கும், இல்லை ஆன் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. அதில் போய் ஸ்டோர் பண்ணிட்டு ரெண்டாவது டெஸ்டிங் பண்ணல. டெஸ்டிங் பண்ணுறதுக்கும் சர்வர் இல்லை, திரும்பி டெராஃபார்ம் போய் டெராஃபார்ம் கேட்கணும் எனக்கு ஒரு டெஸ்டிங்க்கு ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி கொடுங்க. உடனே டெராஃபார்ம் டெஸ்டிங்க்கு ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்டிங்கில் போட்டு டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். முடிஞ்சிருச்சா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்டிங்கில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் பண்ணி டெவலப்பருக்கு மெயில் போயிடும். டெவலப்பருக்கு மெயிலோ இல்லை ஸ்லாக்லேயோ டீம்ஸ்லேயோ சென்ட் பண்ணிடலாம். என்னென்னு சென்ட் பண்ணலாம், இந்த மாதிரி டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சுப்பா போய் பாரு அப்படின்னு மெயில் சென்ட் பண்ணிடுவேன். டெவலப்பர் பார்ப்பான், பாப்பா ஓகே ஃபைன் இதெல்லாம் பக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஃபிக்ஸ் பண்ணுவான். அகைன் கிட்டப்ல புஷ் பண்ணுவான், ஜென்கின்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும், கோடை புல் பண்ணுவோம். ஆல்ரெடி சர்வர் கிரியேட் பண்ணிடுச்சுன்னா அதே சர்வர் யூஸ் பண்ணும். இல்லை சர்வர் இல்லைன்னா டெராஃபார்ம் சொல்லி சர்வர் கிரியேட் பண்ணிக்கலாம். சர்வரை கிரியேட் பண்ணிட்டு பில்டப் பண்ணும். பில்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி டெஸ்ட் பண்ணும். இஷ்யூஸ் இருந்தால் அகைன் மெயிலுக்கு அனுப்போம், இல்லை டீம்ஸில் அனுப்போம். இஷ்யூஸ் இல்லைன்னா ஜென்கின்ஸ் வந்து ரிலீஸ்க்கு ரெடி ஆகும். அப்போ டெப்ளாய் பண்ணுவான். அப்போ ஜென்கின்ஸ் என்ன பண்ணுவோம், டெராஃபார்ம் கிட்ட ஒரு சர்வர் எனக்கு கிரியேட் பண்ண, டெவலப்மெண்ட் சர்வரோ ப்ரொடக்ஷன் சர்வர் கிரியேட் பண்ணி கொடுத்தோன்னா கிரியேட் பண்ணிட்டு அதில் போய் ஜென்கின்ஸ் டெப்ளாய் பண்ணிடும். ஸோ இங்கே ஜென்கின்ஸ் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், இப்போ யூஸிங் லாட் ஆஃப் டூல்ஸ், டாக்கர், கியூபர்நெட்ஸ்லாம் வரும், அதெல்லாம் நான் அப்புறம் பார்க்கலாம். பட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஜென்கின்ஸுங்கிற ஒரு டெவாப்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணி டெராஃபார்ம் யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் ஓரளவுக்கு நான் ஆட்டோமேட் பண்ணிட்டேன்னா அப்போ என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக ப்ரொடக்ஷன் போகலாமா? யோசிச்சு பாருங்க, டெவலப்பர் கோடு எழுதுனா மட்டும் போதும். இன்னைக்கு அதுவுமே ஆட்டோமேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது அந்தளவுக்கு எஃபிஷியண்டா இல்லை. ஓகே, எப்படி ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் சும்மா சொல்றேன். பிஃபோர் தட் வில் சி திஸ். டெவலப்பர் கோடு எழுதுனா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஜென்கின்ஸ் பில்டு பார்த்துக்கும், ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டிங் பார்த்துக்கும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷனில் டெப்ளாய் பண்ணுறோம் அவனே பார்த்துப்பான். ஹெல்ப் ஆஃப் சம் DevOps tools, all DevOps tools. Interesting. This is DevOps. இப்போ அந்த டெவலப்மெண்ட்டும் ஆப்ரேஷன் பேரலாக நடக்கிறத மேனுவலாக நடந்துகிட்டு இருந்துச்சு. டெவலப்மெண்ட் ஆப்ரேஷனும் மேனுவல் நடந்துட்டு இருக்கு. அந்த மேனுவல் ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு DevOpsனு ஒரு கல்ச்சர் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி MLOps தான், மிஷின் லேர்னிங் மாடல் ட்ரெயின் பண்ணி டெப்ளாய் பண்ணாங்க. அந்த மேனுவல் ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ணது தான் MLOps, LMOps, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. கிளியர் ஆர் நாட்? இன்னைக்கு டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ணாங்க. அது எப்படி நான் சொல்றேன் கேளுங்க. டெஸ்டிங் டீம் டெஸ்ட் பண்ணுவாங்களா, இஷ்யூஸ் வருமா, அந்த ரிப்போர்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா கிளாடுக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. அந்த ரிப்போர்ட்டை கிளாடுக்கு சென்ட் பண்ணி கிளாட் அந்த டெஸ்டிங் ரிப்போர்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பக்ஸை கிளாடே ஃபிக்ஸ் பண்ணுது. அதுவுமே ஆட்டோமேட் பண்ணுறாங்க. பட் அது அந்த அளவுக்குலாம் இல்லை ஆக்சுவலி. மீன்ஸ் ஒரு டெவலப்பர் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது. ஏன் சொல்லுங்களேன், டெஸ்டிங்கில் தப்பாக வேறு ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கிளாட் அதெல்லாம் போய் மாற்றி விட்டுரும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கிளாடை வந்து ட்ரெயின் இட். நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் சொல்கிறேன் அப்படியும் பண்ணுறாங்க சில பேர். ஐம் சேயிங் தட். அதனால் அந்தளவுக்கு இண்டஸ்ட்ரி எஃபிஷியண்டாக வரல. ஸோ டோன்ட் வரி. ஓகே, ஸோ டோன்ட் வரி. அதனால் டெவலப்பர்ஸ் தான் கோட் எழுதுவோம். மீன்ஸ் டெவலப்பர் கிளாட் வச்சு கோட் எழுதுவாங்க.
இன்னைக்கு அதான் போயிட்டு இருக்கு. ஓகே, பட் டெவலப்மெண்ட் நாலேஜ் இருந்தால் தான் சிஸ்டம் பிரேக் ஆகாது. டெவாப்ஸ் நாலேஜ் இருந்தால் தான் ப்ரொடக்ஷனில் சிஸ்டம் பிரேக் ஆகும். அப்போ ஃபவுண்டேஷன் தெரிஞ்சே ஆகும். எத்தனை பேருக்கு புரிஞ்சு, எத்தனை பேருக்கு புரியல? கிளியரா தான். டெவாப்ஸ்னா எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அப்போ டெப்ளாய் பண்ணிட்டு மானிட்டர் பண்ணணும். மானிட்டர், வாட் இஸ் மானிட்டர்? அந்த அப்ளிகேஷன் டவுன் ஆகுதா, சர்வர் கிராஷ் ஆகுதா? சரி, ஏன் நம்ம மானிட்டர் பண்ணணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு சேல்ஸ் போகுது, ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு சூப்பர் பிக் பில்லியன் சேல்ஸ் போகுது, ஃப்ளிப்கார்ட்டில் போகுது, அமேசான்லேயும் சேல்ஸ் டே. ஏன்னா ரெண்டுலேயும் வந்து பேரலாக சேல்ஸ் டே போகும். கரெக்டாக ரெண்டுலேயும் வந்து பேரலாக சேல்ஸ் டே போகும். அப்போது ஐஃபோன் வந்து பர்ச்சேஸ் பண்ண சேல்ஸ் டேனால ஐஃபோன் வந்து கம்மி காஸ்ட் கிடைக்குது. அப்போ ஐஃபோன் வந்து பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் ஒர்க் ஆகல. தட் மீன்ஸ் பேமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பேமெண்ட் ஆக மாட்டேது ஃப்ளிப்கார்ட்டில். இப்போ பேமெண்ட்ல ஒரு இஷ்யூ இருக்கா? இப்போ இந்த இஷ்யூ நமக்கு தெரிய வரல, இந்த விஷயம் நமக்கு தெரியல, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியல, ஏன்னா நம்ம மானிட்டர் பண்ணல. நம்ம மானிட்டர் பண்ணால் இந்த இஷ்யூ தெரிஞ்சிருக்கும், உடனே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த இஷ்யூ நமக்கு தெரியல, என்ன பண்ணுவான்? யூசர் பார்ப்பான், ஒர்க் ஆகுதா 2 வாட்டி பார்ப்பான், 3 வாட்டி பார்ப்பான், ஆட்டோமேட்டிக்காக அவன் அமேசான் ஐஃபோன் வாங்கிட்டு பாய் சொல்லிடுவான். நம்ம ரைட்டாக இருவான் அதானே? ஏதோ ஒரு யூசர் எவனோ ஒருத்தன் வந்து சொல்லுவான், அந்த மாதிரி பேமெண்ட் ஒர்க் ஆகலப்பா அப்படின்னு. எவனோ ஒரு யூசர் அவன் எப்போ சொல்லி எப்போ ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள பாதி எனக்கு லாஸே ஆயிடும். இதுவே நான் மானிட்டர் பண்ணியிருந்தேன். மானிட்டர் என்ன? வி ஹேவ் சம் மானிட்டர் டூல்ஸ். மானிட்டர் பண்ணியிருந்தேன், அப்ளிகேஷன் மானிட்டரிங் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் பேமெண்ட்டில் ஏதோ இஷ்யூ இருக்குது, டவுன் ஆயிருக்கு, அந்த இடத்துல மட்டும் ஏதோ டவுன் ஆயிருக்கு, டக்குன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி ரிசால்வ் பண்ணிடுவேன். கிளியர்? ஓகே, காட் இட். ஸோ அந்த லாஸ்ட் பார்ட், அதான் நான் லாஸ்ட் பார்ட் சொல்லலை. ஜஸ்ட் டெவலப்பர் கோட் எழுதுவார், கோட் எழுதி கிட்டப்ல புஷ் பண்ணால் மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக ஜென்கின்ஸ் அந்த கோடை கிட்டப்ல இருந்து புல் பண்ணி பில்ட்டை கொடுத்து பில்ட் பண்ணோம். தென் பில்ட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்டிங் கொடுத்து டெஸ்ட் பண்ணோம். தென் சர்வரில் டெப்ளாய் பண்ணோம், மானிட்டரிங் பில்ட். அந்த என்டையர் அந்த மொத்த ஒரு அப்ளிகேஷன் வந்து டெவலப்பர் கோட் பண்ணி ப்ரொடக்ஷனில் ரன் பண்ணி அது மானிட்டர் ஏதாவது இஷ்யூனா ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வரணும். ஸோ உட்காந்து மானிட்டரிங் என்னன்னா 24 hours அப்படியே பார்த்துட்டு இருக்க மாட்டோம். நீங்கள் அப்படிலாம் கிடையாது. மானிட்டரிங் என்ன? ஓகே 24 hours இஷ்யூ வருதா பார்த்துட்டு இருக்க மாட்டோம். இஷ்யூ வந்த உடனே அந்த டூல் அலர்ட் சென்ட் பண்ணோம். நம்மளோட மொபைலுக்கோ கால் வரும், அந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. மொபைலுக்கு கால் வரும் ஆட்டோமேட்டிக்காக. ரொம்ப சிவியாரிட்டினா டீமில் இருக்க 4 பேர் கால் வரும், டாக்குன்னு அவங்க போய் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. போயிட்டு இங்கே நிறைய ஏஐ ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி இன்னுமே நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ திஸ் வாட் ஹேப்பன், திஸ் இஸ் டெவாப்ஸ். பெரிய விஷயமே கிடையாது. அப்போ நீங்கள் கம்பெனியில் போயிட்டு என்ன பண்ண தெரியுமா? டெவலப்மெண்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் வரைக்கும் எல்லாமே நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுறது தான் உங்கள் வேலை. அதுக்கு நிறைய டெவாப்ஸ் டூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் லேர்ன் பண்ணி எப்படி எஃபிஷியண்டாக ஆட்டோமேட் பண்ணலாம். ஆட்டோமேட் பண்ணுறது மட்டும் ஒர்க்கு கேட்டிங்கன்னா அதுவும் ஒர்க்கு தான். குவாலிட்டியாக நீங்கள் பண்ணணும். தட் மீன்ஸ் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுறீங்க, ஆட்டோமேட் பண்ணும்போது we have to do quality. கரெக்டாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். ஏன்னா தப்பாக நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணி ஒழுங்காக அது ஆட்டோமேட் ஆகலாம், அதுவுமே ஒரு இஷ்யூ தான். ஸோ we have to do follow lot of best practices while doing automation, creating pipelines. Got it? சரியா? சரி, இதில் வந்து 2 கைண்ட் ஆஃப் சிஐனா கண்டினியூஸ் இன்டர்கேஷன். அப்போ சிஐனா என்ன? கண்டினியூஸ் இன்டர்கேஷன். என்ன இன்டர்கேஷன்? டெவலப்பர் கோட் எழுதுறாரா, கிட்டப்ல புஷ் பண்ணாரா, கிட்டப்ல புஷ் பண்ண உடனே பில்ட் நடக்குதா, அப்போ இன்டர்கிரேட் ஆயிருக்கா, ஜென்கின்ஸ் வச்சு இன்டர்கிரேட் பண்ணுறோமா, பில்ட் பண்ண உடனே டெஸ்ட் பண்ணுறோமா, டெஸ்ட் பண்ணி பாஸ் ஆச்சு அப்ளை பண்ணுறோமா, அப்போ இந்த எல்லா ஸ்டேஜும் இன்டர்கிரேட் பண்ணுறோமா, லிங்க் பண்ணுறோமா. திஸ் இஸ் கால்ட் கண்டினியூஸ் இன்டர்கேஷன். வாட் இஸ் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட்? அப்போ சிடினா என்ன? சிடி இஸ் கால்ட் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். இப்போ கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் என்ன? 2 இருக்கு. கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட்னு ஒன்று இருக்கு, கண்டினியூஸ் டெலிவரின்னு ஒன்று இருக்கு. யாருக்கா டிஃபரன்ஸ் தெரியுமா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் டெலிவரி? பாருங்க, சிடி டெவாப்ஸ் போடுறேன், 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஐ வில் டீச் யூ. கண்டினியூஸ் டெலிவரி அண்ட் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். எனிவன்? சரி, நான் சொல்றேன். எதுவும் இல்லை, ப்ரொடக்ஷன் சர்வர் ஒன்று இருக்கும். ப்ரொடக்ஷன் சர்வர்னா என்னன்னா, அங்கதான் கிளைண்ட்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸ் எல்லாமே உங்க அப்ளிகேஷன் உங்க அப்ளிகேஷன் ஒரு இடத்துல இருக்கும்ல, அந்த இடத்த உங்க கஸ்டமர் ஆக்சஸ் பண்ணாங்க. இட்ஸ் கால்ட் ப்ரொடக்ஷன் சர்வர். ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்றீங்க, அப்போ உங்களால் அது யூஸ் பண்ண முடியுதுன்னா அந்த ஆப் வந்து ப்ரொடக்ஷன் சர்வரில் ரன் ஆயிட்டு. ஃப்ளிப்கார்ட் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னா அந்த ஃப்ளிப்கார்ட் ப்ரொடக்ஷன் சர்வரில் ரன் ஆகும். இப்போ என்னன்னா, டெஸ்டிங்லாம் முடிஞ்சிருச்சு.
டெஸ்டிங் முடிஞ்சு நெக்ஸ்ட் டெப்ளாய்மெண்ட் தான். இப்போ டெஸ்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டெப்ளாய் ஆயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் கால் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். டெஸ்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டெப்ளாய் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் கால் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். ஆனால் இது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, டெஸ்ட் பண்ணியாச்சு, எல்லா டெஸ்ட் கேசஸ் பாஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன நினைச்சுக்கோ ஜென்கின்ஸ், ஓகேப்பா எல்லா டெஸ்ட் கேசஸ் அதான் பாஸ் ஆயிடுச்சுலப்பா, டெப்ளாய் பண்ணிக்கும். ஆனால் டெப்ளாய் பண்ணால் இஷ்யூ வந்துருச்சு. டெப்ளாய் பண்ணால் ப்ரொடக்ஷனில் இஷ்யூ வந்துருச்சு, கோடு வந்து ப்ராப்பராக ரன் ஆகல. அப்போ தான் இங்கே டவுட் இருக்கு, எதனால ரன் ஆகல? அதான் டெஸ்ட் கேஸ் எல்லாம் என்ன, டெஸ்ட் கேசஸ் எல்லாம் பாஸ் ஆயிடுச்சு, அதனால ஜென்கின்ஸ் டெப்ளாய் பண்ணிடுச்சு. இதில் என்ன இஷ்யூ? இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, டெஸ்டிங் டீம் ஒரு டெஸ்ட் கேஸை மிஸ் பண்ணிட்டான் எழுதுறதுக்கு. டெஸ்டிங் டீம் என்ன பண்ணிட்டான்? ஒரு டெஸ்ட் கேஸை எழுத மறந்துட்டான். ஜென்கின்ஸுக்கு என்ன தெரியும்னா, அதுக்கு ஏஐ லெவலுக்கு நாலேஜ்லாம் இல்லை. அது என்ன பண்ணுன்னா, எல்லா டெஸ்ட் கேஸ் எழுதிருக்கீங்களா, எழுதுற டெஸ்ட் கேஸ் எல்லாமே பாஸ் ஆகினாலே ஜென்கின்ஸ் டெப்ளாய் பண்ணிடும். அவ்வளோதான் அதுக்கு தெரியும். ஓகே 10 டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு டெப்ளாய் பண்ணிடும். டெவலப்பர் 11வது டெஸ்ட் கேஸ் எழுதவே மறந்துட்டான். ஏன்னா அந்த ஃபீச்சரை வந்து டெஸ்ட் கேஸ் எழுத மறந்துட்டான். அப்போ என்ன ஆயிடுச்சு? இஷ்யூ வந்துருச்சா? ஸோ அப்போ நிறைய கம்பெனிஸில் அப்போ ப்ரொடக்ஷனில் இஷ்யூ வந்து என்ன ஆகும்? கஸ்டமர் வந்து அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியாது. இதனால உங்களுக்கு நிறைய லாஸ் ஆகலாம், ரெப்புடேஷன் லாஸ் ஆகலாம், மணி லாஸ் ஆகலாம். அப்போது இந்த இடத்துல வந்து நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொடக்ஷனுக்கு டெப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெயில் வரும், இல்லை ஒரு அப்ரூவல் மாதிரி வச்சுருப்பாங்க. ப்ரொடக்ஷனில் டெப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அப்ரூவல் மாதிரி வச்சுருப்பாங்க. அது என்ன அப்ரூவல் அப்படின்னா, அந்த மேனேஜரோ இல்லை அந்த டீம் லீடோ போய் பார்ப்பாங்க. ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுதா, எல்லாம் சூப்பராக இருக்கா, பக்கவாக இருக்கா, எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, ஸ்டேஜிங்கில் எல்லாமே ஒர்க் ஆகுதா, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க அப்ரூவ்னு கொடுப்பாங்க. அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் தான் டெப்ளாய்மெண்ட்டே ஆகும். தட் இஸ் கால்ட் கண்டினியூஸ் டெலிவரி. மேனுவல் அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கோட் டெப்ளாய் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் கால்ட் கண்டினியூஸ் டெலிவரி. இல்லை மேனுவல் அப்ரூவலே கிடையாது, டெஸ்ட் பண்ணி கோடு டெப்ளாய் டேரெக்டாக யார் அப்ரூவல் இல்லாமல் டேரெக்டாக டெப்ளாய் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் கால்ட் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். பெரிய பெரிய கம்பெனிஸில் அதான் அவங்களோட டெக் ஸ்டாக்கு, அவங்களோட ஒர்க் ஃப்ளோ இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, டெஸ்ட் கேஸ் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட்டே போயிடலாம். இல்லை ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அது ஓவர் கண்டினியூஸ் டெலிவரி. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் கம்பெனிஸ் அந்த இதுதான். ப்ரொடக்ஷன்லலாம் மோஸ்ட்டாக கண்டினியூஸ் டெலிவரி தான், ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது, எத்தனை பேருக்கு புரியல? நிறைய டேர்ம்ஸ் இருக்கு, நான் சொல்லி கொடுக்குறேன், டோன்ட் வரி. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிரெயின்குள்ளே வந்து ட்ரெயின் பண்ணாமீங்க இந்த வேர்ட்ஸ்லாம். கொஞ்சமாக பிரெயின்குள்ளே கொஞ்சமாக நீங்கள் ட்ரெயின் பண்ண ஒரு ஸ்டோரி மாதிரி கற்றுக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சப்ஜெக்டாக படிச்சீங்கன்னா கஷ்டம். ஒரு ஸ்டோரியா உங்கள் ரியல் டைமில் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. கரெக்டாக? ஸோ டெவாப்ஸ்ங்கிறது பெரிய விஷயம்லாம் இல்லை, இவ்வளோதான். ஒரு கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறாங்க, அந்த அப்ளிகேஷனை ஆட்டோமேட் பண்ணி டெப்ளாய் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், அதுக்கு பைப்லைன்ஸ் கிரியேட் பண்ணோம், கூட ப்ரொடக்ஷனில் அதை ப்ராப்பராக ரன் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு நம்ம மானிட்டரிங்லாம் பண்ணணும். இதுதான், இது மாதிரி தான் நம்ம ஒர்க் சேர்ப்போம். ஆட்டோமேஷன் தான் நம்ம ஒர்க்கு. டெவாப்ஸ் இன்ஜினியர் வந்துட்டாலே ஆட்டோமேஷன் தான், எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணணும். ஓகே கிளியர்? ஓகே, எவ்ரிதிங் வி ஹேவ் டு ஆட்டோமேட். அதை தாண்டி ப்ரொடக்ஷனில் ஏதாவது இஷ்யூ வந்தாலும் நம்ம தான் பார்க்கணும், சர்வர் சைடில் இஷ்யூ வந்தாலும். ஏன்னா ஆஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியர் வி ஹேவ் டு டேக் கேர் இட். ஓகே, ஸோ அதுக்கு தான் கியூபர்னெட்ஸ் எல்லாம் கொண்டு வரும், அதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். கிளியர்? காட் இட்? கிளியர்? எனி டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன ஃப்ளோ வச்சு ஐ வில் டூ அ ப்ராஜெக்ட். நான் ஒரு இப்போ சொன்ன ஃப்ளோ வச்சு நான் சும்மா மேலிடமா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி காமிக்கிறேன். தென் டெவ்செகாப்ஸ் ரோல் இயர் சார். எஸ், இன்ட்ரெஸ்டிங். இங்கே எப்படி டெவ்செகாப்ஸ் வரும் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறீங்களா, பில்ட் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, எல்லா ஃபீச்சர் ஒர்க்காக தான் டெஸ்ட் பண்ணுறீங்க. ஒருவேளை டெவலப்பர் எழுதுற கோடுக்குள்ள வல்லபிலிட்டி இருந்துச்சுன்னா, வல்லபிலிட்டினா பக்குனா எப்படி சொல்றதுன்னா, செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கு, ஒரு வைரஸ் மால்வேர் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் கால்ட் வல்லபிலிட்டின்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு பக் இருக்கு, டெவலப்பர் வந்து கோடு எழுதி தப்பா எழுதிட்டாரு, ஒரு இடத்துல தப்பா கரெக்டா எழுதல, இல்லை ஒரு தப்பான வேர்ஷன் யூஸ் பண்ணிட்டார். ஒரு சாஃப்ட்வேர் ஒரு பேக்கேஜ் லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க டெவலப் பண்ணும்போது, அப்போ ப்ராப்பரான வேர்ஷன் யூஸ் பண்ணல.
டெஸ்டிங் வந்து என்ன பண்ணா, டெஸ்டிங்கிறது வந்து ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணும் அப்ளிகேஷன் ஒர்க் ஆதான. கோட் லெவலில் போயிட்டு கரெக்டான லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்காரா, இன்செக்யூர் லைப்ரரி யூஸ் பண்ணிருக்கா பார்க்காது. உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் வரல, இது மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூ சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, இல்லைனா உங்கள் ஃபோன் ஹேக் ஆயிடும். அதே மாதிரி தான் டெவலப்பர் கோட் எழுதும்போது ப்ராப்பரான வெர்ஷன் ஆஃப் லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சோனார் கியூப் உள்ள கொண்டு வரோம். அப்போ அந்த சோனார் கியூப் என்ன பண்ணோம்னா, கோட் லெவலில் டெஸ்ட் பண்ணோம், எவ்வளோ குவாலிட்டி எழுதியிருக்காரு, ஏதாச்சும் அவுடேட்டட் லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்காரா, செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணும். ட்ரிவின்னு ஒரு டூல் இருக்கு, அது இமேஜை ஸ்கேன் பண்ணி சொல்லணும். ஸோ அப்போ வந்து அந்த அப்ளிகேஷனை நம்ம ஃபாஸ்ட்டாக டெப்ளாய் பண்ணுறது மட்டும் நம்ம வேலை கிடையாது, குவாலிட்டியாக பண்ணணும். குவாலிட்டியாக கொண்டு போகணும். ரிலேபிள், தட்ஸ் கால்ட் ரிலேபிலிட்டி. ரிலேபிலிட்டினா என்ன, செக்யூரிட்டி இஷ்யூஸும் எதிர்க்கூடாது அந்த அப்ளிகேஷன். அந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி எல்லாமே பார்த்து ப்ராப்பராக பைப்லைன்லாம் கான்ஃபிகர் பண்ணி we have to create ப்ரொடக்ஷன். தட்ஸ் கால்ட் DevSecOps. ஸோ DevSecOps நம்ம பார்ப்போம். ஓகே, டோன்ட் வரி. கிளியர். ட்ரிவி பார்ப்போம், அப்புறம் வந்து OSAP பார்ப்போம், டைனமிக் டெஸ்டிங் பார்ப்போம், சோனார் கியூப் பார்ப்போம், வால்ட் பார்ப்போம், இந்த கீஸ்லாம் எப்படி ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணுறது பார்ப்போம். நாட் வரி, இமேஜ் ப்ராப்பராக எப்படி எழுதுறது பார்ப்போம். வில் பி சீயிங் these things. Clear? Got it? Any doubts? யாராவது டவுட்ஸ்னா நீங்க கேட்கலாம். Any doubts? Okay, clear? That's good. Sir, can you recall the day 1 and day 2 sessions? Sir? Yeah, yes, Sudarshan. So day 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம லேர்ன் பண்ணோம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஏஐ எரா வந்துருச்சு. இன்னைக்கு வந்து ஏஐ எரா வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து ஹவு டு லேர்ன், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்க வெறும் எல்லாமே மேனுவலா பண்றீங்க, ஏஐ நாலேஜே இல்லாமல் நீங்க எல்லாம் மேனுவலா பண்ணாலும் கம்பெனிஸ் உங்களை வச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லாமே நான் ஏஐ வச்சு தான் பண்ணுவேன், எனக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் நாலேஜே கிடையாது, டெவாப்ஸ் கிளவுட் பற்றி ஃபவுண்டேஷன் நாலேஜ் கிடையாது, நான் பிளைண்டாக வைப் கோடிங் மொத்தமாக ஏஐயில் போட்டு எல்லாம் எனக்கு என்ன அப்படியே காப்பி பேஸ்ட் மொத்தமாக ஏஐ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன், ஏஐ இல்லைன்னா என்னால் ஓட்டவே முடியாது, அந்த மாதிரி இருந்தாலும் சர்வை பண்ண முடியாது. யாரால சர்வை பண்ண முடியும்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மேனுவலாக பண்ண தெரியும். அதை ஸ்ட்ராங் பண்ணிட்டு அந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏஐ நீங்கள் அடாப்ட் பண்ணி பண்ணுறவங்க மட்டும்தான் லாங் டேர்மில் இந்த இண்டஸ்ட்ரியை நம்ம சர்வை பண்ண முடியும். போத் யூ நீட் ஃபவுண்டேஷன் ப்ளஸ் ஏஐ, நாட் ஓன்லி ஏஐ ஆர் நாட் ஓன்லி ஃபவுண்டேஷன், போத் வி ஆர் அடாப்ட். கிளியர்? ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். மை டீம் வில் சென்ட் அ கூகுள் ஃபார்ம். டீம் ஜஸ்ட் சென்ட் அ கூகுள் ஃபார்ம். நீங்கள் கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள், உங்கள் ரிவ்யூஸ் கொடுங்க, அப்போ எனக்கு கொஞ்சம் ரொம்ப பூஸ்ட் ஆகும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு. ரைட், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, இன்னைக்கு என்ன படித்தோம் நீங்கள் போடுங்க, எப்படி கிளாஸஸ் போச்சுன்னு நீங்கள் போடுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் கிளாஸஸ்க்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Very understandable. Thank you. Team, can you share the Google form so that everyone can give their feedbacks on it? Yeah, welcome. Any doubts irka? See, don't panic about upcoming or present era. Simple. In industry சரி ஒன்னா ரெண்டே விஷயம் தான். ஒரு ஸ்கில் அடாப்ட் பண்ணுங்க, ஏதோ ஒரு டொமைன் அடாப்ட் பண்ணுங்க, அந்த டொமைன்ல நீங்க தான் பெஸ்ட்ன்னு இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கணும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கணும். அந்த டொமைன்ல ஏஐ கூட இன்டர்கேட் பண்ணுங்க, ஏஐ அடாப்ட் பண்ணுங்க. அந்த டொமைன்ல உங்க டொமைனுக்கு அந்த ஏஐ வச்சு சொல்யூஷன் கொடுங்க. இன்னொரு 10-20 வருஷத்துக்கு நீங்க சர்வை பண்ணிடலாம். புரியுதா? இவ்வளவுதான். பெரிய உங்களை வந்து நான் அது படிக்கணும் இது படிக்கணும்லாம் கிடையாது. ஜஸ்ட் லேர்ன் ஒன் டொமைன். எஸ், கண்டிப்பா நீங்க டீப்பா தான் படிச்சோம். ஃபவுண்டேஷன் முக்கியம். ஃபவுண்டேஷன் லெவலுக்கு படிச்சா போதும். படிச்சுட்டு ஏஐ வச்சு நீங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். டீப் டைவ் லேர்ன் பண்ணி தான். இவ்வளவுதான். இட்ஸ் நாட் பிக் திங். இது பண்ண தெரிஞ்சு அப்படின்னா ஒன்ஸ் இந்த லேர்னிங் மெத்தட் ஐ வில் டீச் யூ. இந்த லேர்னிங் மெத்தட் கத்துட்டீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வச்சு எப்படி உங்க கம்பெனிக்கு வேல்யூ ஆட் பண்ண தெரியும், பண்ண முடியும். இப்போ சிம்பிள். ஓகே, உங்களுக்கு நான் என் கம்பெனிக்கு ஓகே, நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட ரெஸ்யூம் கொடுக்குறேன், என்ன பண்ணா என்ன ஆட் பண்ணிப்பீங்க? உங்க கம்பெனியில் இருக்க ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ண ஆட் பண்ணுவீங்க. கரெக்டா? உங்க கம்பெனிக்கு நான் வேல்யூ கொடுத்தேன்னா ஆட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னா, சும்மா வெறும் பேசிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போய் ஜாப் அப்ளை பண்றீங்க. அதை வச்சு கம்பெனிஸ் என்ன பண்ண முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு வெறும் பேசிக்ஸ் தான் தெரியுது, நீங்க வந்து ஒரு 3 இயர்ஸ் ஒரு பிக் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க,
அந்த பிக் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண அந்த பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது, பேசிக் நாலேஜ் பத்தாது, அட்வான்ஸ் ரியல் டைம் ட்ரபிள் ஷூட், ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா நீங்க எடுப்பீங்களா? அப்போ அந்த புரியுதா உங்களுக்கு? எடுக்க மாட்டீங்க. என்னால அந்த ப்ராஜெக்ட்ல உங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும், அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணி உங்க ப்ராஜெக்டை முடிக்க முடியும்னா அவரை மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவீங்க. இங்கதான் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக். ஜஸ்ட் பேசிக் மேலோட்டமா படிச்சுட்டு எனக்கும் டெவாப்ஸ் அப்படி அப்ளை பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு லேர்ன், ரீலேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ் ஆங்கிள்ஸ்ல 360 டிகிரில யோசிக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் யூ கேன் ரீச் ஹையர் பேக்கேஜ். ஒரு கம்பெனியில் நல்ல பேக்கேஜ்க்கு நீங்க போக முடியும். ஓகே, ஒரு கம்பெனிக்கு நீங்க வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி உங்களை அனுப்பவே மாட்டாங்க. நீங்க போனாலும் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க, நீங்க கேட்குற இன்க்ரிமெண்ட் நாங்கள் பார்த்து கொடுக்குறோம், ஸோ இருங்கன்னு. அப்போ அந்த கம்பெனியில் நீங்க வேல்யூ கொடுத்தா தான் அவங்க எவ்ரி கம்பெனி சப்போர்ட் ஒன்லி. ஸோ அப்போ வேல்யூ கொடுக்கணும்னா நீங்க அந்த அளவுக்கு வேல்யூ, நீங்க நாலேஜ் கெயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க நாலேஜ் கெயின் பண்ணால் நீங்க மற்றவங்க வேல்யூ தருவீங்க. ஸோ திஸ் வாட் ஐல் டீச் யூ. எல்லாமே நான் சொல்லி கொடுக்குறேன், எப்படி வந்து ஐடிக்குள்ள போய் சர்வே ஆகுறது. ஏன்னா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஸ்கில்ஸ்லாம் சூப்பரா இருக்கும், செம்ம ஸ்கில்ஸ், செம்ம டெக்கியா இருப்பாங்க. ஆனா மீட்டிங்ஸ்ல தேர் நாட், வாயை திறக்க மாட்டாங்க மீட்டிங்ஸ்ல. இப்படி ஒருத்தர் இருக்கானே தெரியாது கம்பெனில, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா ஒர்க்லாம் பக்காவும் முடிச்சிருவாங்க. ஆனா இன்க்ரிமெண்ட் கிடைக்காது அவனுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்காது. சி, உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குன்னா நீங்க உங்க மீட்டிங்ல எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்பதான் தெரியும் உங்க மேனேஜருக்கு நீங்க வந்து இருக்கீங்கன்னு, உங்களுக்கு அவ்வளவு ஸ்கில் இருக்குன்னு தெரியும். அப்பதான் நீங்க அப்ரைசல் இதெல்லாம். ஆனா நிறைய பேர் பண்ண வில் நாட் கமிட் அவுட். எத்தனை பேர் அந்த மாதிரி இருப்பீங்க? நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா? எல்லா வேலை பண்ணிடுவீங்க, ஆனா சைலண்டாவே இருப்பீங்க. கம்பெனில சைலண்டாவே இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆட் வேல்யூ. ஒரு மீட்டிங்ல எப்படி வேல்யூ ஆட் பண்ண முடியும்? ஒரு மீட்டிங்ல ஒரு ஸ்க்ரம் கால்ல நம்ம எப்படி பேசுறது, ஒரு ஸ்க்ரம் கால்ல எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றது, ஒரு ஸ்க்ரம் கால்ல நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றது, நம்ம எப்படி ஓனர்ஷிப் எடுக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் தான் உங்களை டெவலப் பண்ணும் கம்பெனில போயிட்டு. திஸ் வாட் கம்பெனி இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ. புரியுதா? ஸோ ஐல் டீச் யூ. எப்படி உள்ள போய் எப்படி நம்ம சர்வை பண்ணி எப்படி நம்ம எல்லாமே பண்றது ஐல் டீச் யூ. கிளியர்? யா. ஸோ திஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். ஸோ அப்போ முக்கியமானது கம்யூனிகேஷன் தான். எவ்வளவுக்கு உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க எங்க போனாலும் பேசி நீங்க யூ கேன் மேக் எவ்ரி திங் ஈஸி. ஸோ பேரலா நீங்க உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் நீங்க டெவலப் பண்ணணும். ஏன்னா மீட்டிங்ல நிறைய பேர் வந்து தேர் ஹெசிடேட் டு ஸ்பீக் பிகாஸ் ஆஃப் தேர் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் ஒண்ணுமே கிடையாது. கம்யூனிகேஷன் என்ன? நிறைய பேர் இங்கிலீஷ் அப்படி இப்படி பேசணும், அப்படிலாம் கிடையாது. கம்யூனிகேஷன் என்ன தெரியுமா? நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு புரிஞ்சாலே அது நல்ல இங்கிலீஷ் தான். என்ன கேட்டால் அது நல்ல இங்கிலீஷ் தான். நான் பேசுற இங்கிலீஷ் உங்களுக்கு புரிஞ்சாலே சூப்பர் பையனை கம்யூனிகேட் பண்ணது இங்கிலீஷ்ல அப்படின்னு நான் சொல்லி சொல்லுவேன். அப்படிதான் இருக்கும், அவ்வளவுதான். அதானே இங்கிலீஷ் எதுக்கு? நம்ம பேசுறது இன்னொருத்தர் புரிஞ்சாலே இங்கிலீஷ் நல்லா பேசணும்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம இங்கிலீஷ் பேசினா போதும், பேசுறது இன்னொருத்தர் புரியும். அப்போ கரெக்டாக நம்ம ஸ்டாப் பண்ணி கரெக்டாக நம்ம டெலிவரி பண்ணோம்னா எல்லாராலையும் ஈஸியாக பேச முடியும். சில பேர் டக்குன்னு பேசிடுவாங்க, அதனால வராது. மெதுவாக ஒரு வேர்ட்ஸும் ப்ராப்பராக நீங்கள் டெலிவரி பண்ணீங்கன்னா, மைண்டில் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த வேர்டு வந்துடும். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டுக்கும் உங்கள் வேர்ட்ஸுக்கும் சிங்க் ஆகிடும். டக்குன்னு இங்கிலீஷ் பேசிடலாம். அதுதான் இங்கிலீஷ். இட்ஸ் நாட் பிக் திங். பேச தான் உங்களுக்கு வரும் இங்கிலீஷ்லாம். ஓகே, அப்படிங்கிறப்ப யூ ஹேவ் டு டாக் லாட் ஆஃப் திங்ஸ், யூ ஹேவ் டு கனெக்ட் லாட் ஆஃப் பீப்புள்ஸ், you have to do a lot of things. Okay, so I think a lot of things I have to say. Sir, is the certification matters for AWS and DevOps roles? See, certification வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு certification அப்படின்னா, நீங்க கம்பெனிஸ்குள்ள போனோன்னா you can do the certification. Before that, so your doubt, certification. So நீங்க கம்பெனிஸ்குள்ள போனோன்னா certification பண்ணிக்கலாம். ஏன்னா DevOps certificationsலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. நீங்க Kubernetes எடுத்துக்கிட்டாலும் சொல்லி கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் கம்பெனிஸ்குள்ளே போனப்போ சர்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக சர்டிஃபிகேஷன் எப்போ தேவைப்படும் அப்படின்னா, இட்ஸ் குட் டு ஹேவ், பட் எப்போ தேவைப்படும் அப்படின்னா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் தான் சர்டிஃபிகேஷன் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் கிளைண்ட்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, எனக்கு சர்டிஃபைட் Kubernetes அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருங்க, இல்லை டெவலப்பர் கொடுத்துருங்க, இல்லை ரெட் ஹேட் சர்டிஃபைட் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கம்பெனிஸ் வந்து அதனால தான் சர்டிஃபிகேஷன் எதிர்பார்ப்பாங்க. புரியுதா? கம்பெனிஸ் எதுக்கு சர்டிஃபிகேஷன் எதிர்பார்ப்பாங்க? அந்த கிளைண்ட் ப்ராஜெக்டை கன்வின்ஸ் பண்ணுறது, ஓகே பண்ணுறது அந்த சர்டிஃபிகேஷன் யூஸ் ஆகும். டு யூ அக்ரி நாட்? அதனால தான் மோஸ்ட் ஆஃப் ப்ராட் பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக சர்டிஃபிகேஷன் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸ்கில்ஸ் மேட்டர்ஸ்.
ஓகே. பட் சர்வீஸ் பேஸ்டில் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து தே ஆஸ்க் அபவுட் சர்டிஃபிகேஷன். சர்டிஃபைட் ஏன்னா சர்டிஃபைட்னா ஓகே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்கும், வெயிட்டேஜான பர்சன் அப்படி தெரியும். அதனால அந்த கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ணிட்டு கேட்பாங்க. ஸோ இஃப் யூ குட் வித் யுவர் ஃபினான்ஷியலி யூ கேன் கோ ஃபார் சர்டிஃபிகேஷன். இல்லை நான் ஃபினான்ஷியலி குட் கிடையாதுன்னா ஆஃப்டர் கெட்டிங் இன் டு கம்பெனி யூ கேன் டூ. அவங்களே நிறைய கூப்பன்ஸ்லாம் கொடுப்பாங்க, யூ கேன் கோ ஃபார் இட். ஆர்எஸ் ஏடபிள்யூஎஸ் கூப்பன்ஸ்லாம் 50% ஆஃபர் போகும், அந்த டைமில் பண்ணிங்கன்னா இட்ஸ் குட். கிளியர் முருகேஷ்? காட் இட்? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். anyone have any doubts? Okay, so I'll be coming with a lot of AI tools. இது because we have to adapt the AI era. ஸோ அதனால நீங்கள் எல்லா AI டூல்ஸ் தெரிய வரணும். என்னென்ன AI நியூஸ் போயிட்டு இருக்கு, உங்கள் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணலாம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஐ ஸ்டார்ட் ஷேரிங் லாட் ஆஃப் AI கண்டென்ட்ஸ். ஓகே, அடாப்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃபைன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு புது ஒரு AI டூல் லான்ச் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரி. இந்த பக்கம் பார்த்தா வேற டூல் லான்ச் பண்ணுறான். இப்போதான் ஒரு AI டூல் படிப்போம், பார்த்தா உடனே இன்னொரு AI டூல் வருது. இப்போதான் கிளாட்லேயே நம்ம வந்து கோட் டைப் பண்ணிட்டு இருப்போம், லைக் ப்ராம்ப்ட் கொடுத்துருப்போம் கோட் ஜென்ரேட் பண்ண, அதுக்குள்ளே இன்னொரு மாடல் லான்ச் பண்ணுறாங்க பிகாஸ் இட்ஸ் கோயிங் வெரி ஃபாஸ்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் see. Can I get in touch with you, discuss corporate training for my team? Yes, you can just we can discuss. Okay, you can just contact my team. I'll just share the number. You can get the number here. Okay, you can get the number here. I'll share here. Okay, you can WhatsApp. Okay, okay, another doubt. Sir, I have filled the form today. I have filled the form today. When can I expect further process to enter, sir? My team will contact you. நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க, நீங்கள் கார்பரேட் ட்ரைனிங் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டெவாப்ஸ் ட்ரைனிங் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டீம் பை டுமாரோ மை டீம் வில் கால் யூ அண்ட் they'll do the process. Sir, whether we need to learn all of these tools in India? Okay, answer this question. Sir, duration, can I transfer? Okay.